சராசரியாக எல்லாரும் இவனை சந்திக்காமல் போகவே முடியாதுங்க. அவன் பேர் என்ன தெரியுங்களா? அவமானம். அவமானம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் சுமந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. மூளையில் போட்டுட்டு ஒரு ஓரமாக ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஆனால் அந்த அவமானன்ற பேட்சை வந்து சேகரிச்சுட்டு வச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் மலை போல் குவிஞ்சு இருப்பான். நமக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. எப்படி திருப்பி தரணுமோ அது தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 மினிட் ஸ்டோரியை சொல்கிறேன். நிறைய செங்கல் இருந்தாங்க. ஒரு இடத்துல கோயில் கட்டிட்டு இருந்தாங்க. எல்லா செங்கலுமே வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து போய் செட்டில் ஆயிடுச்சான். கூட இருந்த செங்கல் எல்லாருமே வந்து கிண்டலும் கேள்வியும் பண்ணிட்டு இருந்தாங்களா, என்ன எல்லாரும் ஒரு இடத்துல போயிட்டாங்க, நீ மட்டும் இங்கேயே இருக்கேனே. இல்லை, எனக்கான ஒரு இடம் கிடைக்கும்னு கம்முன்னு பொறுமையாக இருந்ததாங்க. அந்த பொறுமைக்கு பரிசாக கடவுள் என்ன பண்ணார் தெரியுங்களா? கோபுர கலசத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த செங்கலை உட்கார வச்சாருங்க. அதுதாங்க சொல்கிறாங்க, மற்றவங்க என்னதான் கேலி கிண்டல் எவ்வளோதான் அவமானப்படுத்தினா நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நம்ம உட்கார வேண்டிய இடத்துல கடவுள் கண்டிப்பாக உட்கார வைப்பாங்க. அது எவன் நினச்சாலும் மாற்ற முடியாதுங்க. தைரியமாக இருங்க, நீங்களும் கலசம் போல் ஜொலி ஜொலிப்பீங்க.